சிவகங்கையில் சிதிலமடைந்த நிலையில் ஆதி திராவிட நல விடுதி காணப்படுகிறது. 44 மாணவர்கள் 2 அறைகளில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. போதிய இடவசதி இல்லாததால் மாணவர்கள் விடுதியை விட்டு வெளியேறுவதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ஃபருக். வணக்கம். இந்த ஆதி திராவிட நல விடுதி இது புதிய கட்டிடம் கட்டுவதற்கு சட்டப்பேரவையிலே முதலமைச்சர் அறிவித்தும் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டும் தற்போது வரையும் கட்டடப் பணிகள் ஏன் துவங்காமல் இருக்கின்றன? இது தொடர்பாக அதிகாரிகள் தரப்பில் கேள்வி முன்வைக்கப்பட்டதா? அவர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? மாணவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் கௌதமி. 44 பள்ளி மாணவர்களை ஒரு சிறிய கட்டடத்துல தங்க வைக்கப்பட்டுள்ளார். இந்த ஆதி திராவிட நல விடுதியை விட்டு அந்த மாணவர்கள் தற்போது வெளியேறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. சிவகங்கையில திருப்பத்தூர் சாலையில ஒரு ஆதி திராவிட நல விடுதியில 120 மாணவர்கள் அந்த விடுதியில இருந்த நிலையில அந்த கட்டடம் மிகுந்த சேதம் அடைந்ததால் அந்த மாணவர்களை மாற்று கட்டிடத்துக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த நிலையில ஆதி திராவிட நலத்துறை கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த விடுதிக்கு பள்ளி மாணவர்களை மாற்றம் செய்தார்கள். அங்கு பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையை தொடர்ந்து உடனடியாக இந்த பள்ளி மாணவர்களை ஒரு சிறிய கட்டடமாக இருக்கக்கூடிய மருதுவாண்டிய நகர்ல இருக்கக்கூடிய சின்ன ஒரு வீட்டுல இந்த மாணவர்களை மாற்றினார்கள். 44 பேர் மட்டும் அந்த 120 பேர்ல இருந்து 44 பேர் மட்டுமே அந்த விடுதிக்கு வந்தார்கள். அங்கு 2 அறைகள் மட்டுமே இருக்குது. ஒரு அறையில குறைந்தது ஒரு 4 பேர் 5 பேர் படுக்கக்கூடிய இடத்துல 44 மாணவர்களை அவங்க தங்க வைத்திருக்காங்க. அதுல மாணவர்கள் இரவு நேரத்துல படுத்து தூங்குவதற்கு மிகுந்த சிரமம் அடைந்துள்ளார்கள். 2 கழிவறைகள் மட்டுமே இருந்ததால் மெல்ல மெல்ல மாணவர்கள் அந்த விடுதியை விட்டு வெளியேறி தற்போது 13 மாணவர்கள் மட்டுமே அந்த விடுதியில தங்கி வருகின்றார்கள். மேலும் 20 மாணவர்கள் மதிய உணவை மட்டும் உட்கொண்டு விட்டு பள்ளிகளுக்கு சென்று விடுகின்றார்கள். இந்த விடுதியினால் சுற்று வட்டாரத்தில் கிராமப்புற மாணவர்கள் நல்ல பயனடைந்து வந்த நிலையில இப்பொழுது விடுதி இல்லாதனால் மிகுந்த சிரமத்துக்குள்ளாக இருக்கின்றார்கள். ஏற்கனவே அரசு பழைய கட்டிடத்தை இடித்து விட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி வழங்கி இருந்த போதும் தற்போது வரை அந்த கட்டிடத்தை இடித்து விட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பணிகள் எதுவும் துவங்கப்படவில்லை. அதனுடைய மின் இணைப்புகள் கூட துண்டிக்கப்படவில்லை. மேலும் சட்டசபையில முதல்வர் ஒரு விடுதி கட்டுவதற்கான ஒரு தீர்மானத்தை கொடுத்தும் அதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இருந்த போதும் மாவட்ட நிர்வாகம் இதற்கான எந்த ஒரு முன் ஏற்பாடுகளும் செய்யாததால் இப்பொழுது 13 மாணவர்கள் மட்டுமே தங்கி வரக்கூடிய அந்த விடுதியில மாணவர்கள் ரொம்ப சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு வாட்ச்மேன் கூட இரவு வாட்ச்மேன் இல்லை என்று மாணவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். எங்கள் இரவு நேரத்தை எங்கள் படுத்து எந்திரித்து காலையில் பள்ளிக்கூடத்துக்கு செல்வதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது என்றும் மாணவர்கள் தங்களுடைய கோரிக்கை தெரிவிக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் இதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாணவர்களுக்கு புதிய விடுதியை கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கௌதம், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஃபருக். இது தொடர்பாக அந்த மாணவர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பான அந்த வீடியோ காட்சிகளை மற்றொரு முறை பார்க்கலாம். கேஆர் ஸ்கூலில் படிக்கிறோம். இந்த ஹாஸ்டலில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம். கட்டடம் பத்தல, 2 பாத்ரூம் தான் இருக்குது. கொஞ்சம் பெரிய கட்டடம் கொடுத்தா நல்லா இருக்கும். தூங்க கொஞ்சம் திறமையாக இருக்குது. வாட்ச்மேன் இல்லை. கேஆர் ஸ்கூலில் படிக்கிறோம். இந்த ஹாஸ்டலில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம். கட்டடம் பத்தல, 2 பாத்ரூம் தான் இருக்குது. கொஞ்சம் பெரிய கட்டடம் கொடுத்தா நல்லா இருக்கும். தூங்க கொஞ்சம் திறமையா இருக்கு. வாட்ச்மேன் இல்ல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.